கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மீதி இருக்கிற கொஞ்ச நேரத்திலே இரண்டாம் மைல் என்று சொல்லுகிற வார்த்தையில் சில விஷயங்களை நம்முடைய வாழ்வின் பிரயோஜனத்துக்காக, நம்முடைய சாட்சி வாழ்வுக்காக நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாம் மைல் வாசியுங்கள். மத்தேயு 5:41. மைக்கில் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, நீங்க வாசிங்க. மைக்கு கொடுங்க. வாசிக்க தொடங்கினவங்க வாசிங்க. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்ன அழகான ஒரு வார்த்தை, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ அவனோடு 2 மைல் தூரம் போ. இதுதான் இரண்டாம் மைல், செகண்ட் மைல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு இதை சொல்லும் பொழுது நமக்கு இது எப்படி புரிகிறதோ, ஆனா அந்த மக்களுக்கு ரொம்பவே புரியும். ஏன்னா அவங்க அடிக்கடி 1 மைல் தூரம் போக கொஞ்சம் கட்டாயப்படுத்தப்படுவார்கள் அல்லது கேட்கப்படுவார்கள். அது ஏன்னா இவர்களெல்லாம் ரோமருடைய ஆட்சியின் கீழ் இருந்த காலம். ரோம போர்ச்சியவர்களுக்கு அடிக்கடி சில பொருட்களை தூக்கிட்டு யாத்திரை பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப அவங்களுக்கு ரோம அரசாங்கமே ஒரு இது கொடுத்துருக்கு, சிவிலியன்ஸை நீங்க பயன்படுத்தலாம், பொதுமக்களை பயன்படுத்தலாம் என்று. அப்ப இந்த ரோமர்கள் மற்றும் யூதர்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் படியாக 1 மைல் தூரம் நீங்க பொதுமக்களை கேட்கலாம், யூஸ் பண்ணலாம். அப்ப எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரோம போர் வீரன் வந்து எனக்கு இந்த லக்கேஜை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, என் கூட வாங்க, உங்க வாகனத்துல என்னை கொஞ்சம் கொண்டு போங்க. வாகனம்னா என்ன, அன்னைக்கு இருந்த மிருகங்கள், கொண்டு போங்க. இப்படிப்பட்ட சப்போர்ட் அந்த மனுஷன் கேட்கும்போது இவங்க கட்டாயம் செய்யணும். 1 மைல், அப்புறம் அவன் அடுத்த ஆளை பார்த்துக்கணும் அடுத்த மைலுக்கு. இது ஒழுங்கு. அப்ப இதை யூதர்கள் எல்லாத்துலயும் பிரமாணத்துல கரெக்டா இருப்பாங்கல்ல, 1 மைலுக்கு உதவி செய்வாங்க, அடுத்த மைல் கூட்டா போக மாட்டாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால், கட்டாயப்படுத்தினா, கேட்டா அவனோடு 2 மைல் தூரம் போ. அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய அழகான பிரமாணம். இது வெறும் ஒரு யாத்திரைக்கு சொல்றதில்லை, வாழ்க்கை முழுவதுக்கும் ஆண்டவர் சொல்றது. இதை வச்சுதான் மத்தேயு 27:32 இயேசுவின் சிலுவையை சுமக்கிறதுக்கு ஒரு சீமோனை என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. அந்த மனுஷன் எங்கேயோ இருந்து வந்துட்டு இருந்தார். ரோம போர் வீரர்கள் அவரை கூப்பிட்டு, இந்த சிலுவை கொஞ்சம் தூரம் சுமந்து கொடு. அந்த மனுஷன் சுமந்துட்டு போனார். அல்லேலூயா. அப்ப இது அவங்களுக்கு ஒரு பழக்கம்தான், பாரத்தை சுமக்க உதவி செய்வது, கூட வழித்துணையாய் செல்வது, ஏதோ ஒண்ணு, அது ஒரு பழக்கம். இப்ப இயேசு கிறிஸ்து அதை வைத்து அவருடைய சீஷர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான உபதேசத்தை சொல்றாரு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஒரு சட்டத்துக்குள் அடங்கி நிற்கிறவனாக, ஒரு கடமையை மாத்திரம் நிறைவேற்றுகிறவனாக நில்லாதபடி, உன்னுடைய பிரயோஜனம் என்பது, உன்னுடைய செயல்பாடு என்பது எதிர்பார்க்கப்பட்ட எல்லையையும் தாண்டி செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இங்க சொல்ல வருகிற விஷயம். நிறைய சொல்றார், வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றவனுக்கு அங்கேயும் கூட என்ன பண்ணிரு, விட்டுரு. வஸ்திரத்தை எடுத்ததை விட்டுட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆஹா, நான் தான் சைப்புத்தன்மை உள்ளவன் அப்படின்னு நம்ம நினைச்சு திருப்தி அடைய முடியாதான் கிறிஸ்தவர்கள்.
அதையும் அடுத்ததையும் விட்டு விடு, போ கொண்டு போ என்று சொல்லணும். அந்த அளவுக்கு உன் மனசு இருக்கணும், உன் ஆவி இருக்கணும். அதான் சீஷனுடைய ஆவி. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுவார், ஒரு கணத்துல ஒருத்தன் அரைந்தால் என்ன பண்ணு, இங்கேயும் காட்டி கொடு. இதெல்லாம் யார் செய்வா? அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சீஷனுடைய இருதயம் ஆயத்தமா இருக்கணும். இன்றைக்கு இந்த மாதிரிப்பட்ட 2ஆம் மைல் விஷயங்களுக்கு யாருடைய உள்ளம் ஆயத்தமா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கு? இது ஒன்றும் இல்லை, 1ஆம் மைலே பலர் போறது கிடையாது. அந்த 1ஆம் மைல் போனவர்கள் பெரிய திருப்தி, நான் தான். ஆண்டவர் இயேசுவோ 2ஆம் மைல் பயணம் போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாரும் இதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் நல்லா வளர ஆரம்பிச்சு விடும். அல்லேலூயா. பிரச்சனை எங்க இருக்கு? இந்த உள்ளம் 2வது மைலுக்கு திறக்க மாட்டேங்குது, விசாலமடைய மாட்டேங்குது, எக்ஸ்டெண்ட் ஆக மாட்டேங்குது. குறுகின உள்ளம், செயல்பாடு, சிந்தனை எல்லாம் அப்படி கட்டப்பட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய சபை வளருவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அறிவாளி சொன்னார், salvation is free, totally free, but discipleship costs everything. ரட்சிப்பு இலவசம், உடனே கிடைக்கும். ரட்சிக்கப்படுவது எளிது. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா போதும், பாவங்களை அறிக்கை செய்தா போதும், கர்த்தருடைய சிலுவை பலிய விசுவாசித்தா போதும், நீ ரட்சிக்கப்படுவாய். ஆனால் நீ சீஷனாக வேண்டும் என்றால் அதுக்கு நீ ரொம்ப கரையம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப காஸ்ட்லி. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள், அது சந்தேகமே இல்லை. ஆனா எத்தனை பேர் சீஷர்கள்? சீஷர்கள்னா என்ன? 12 அப்போஸ்தலன் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நாம தான் சீஷர்கள். அல்லேலூயா. சீஷர்களுக்கு தான் அன்னைக்கு அந்தியோகியா பட்டணத்துல வச்சு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்ததுன்னு நம்ம பைபிள்ல இருக்கு. கிறிஸ்தவர்னா யாரு சொல்லுங்க? சீஷர்கள். அவரை பின்பற்றுகிற யாவரும் சீஷர்கள். ஆனா அந்த சீஷத்துவம் வந்திருக்கா? அதுக்கு தான் இந்த போதனை மிக முக்கியம். கிறிஸ்துவின் ஒரு அடிப்படை போதனைகளில் ஒன்றுதான் இது, 2ஆம் மைல். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா உள்ளங்களும் கொஞ்சம் விரிவடைஞ்சிட்டுன்னா, இந்த 2வது மைல் என்பது உள்ளத்துல வந்துருச்சுன்னா முதல்ல உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் மூலம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அதனால நான் சில விஷயங்களை கொஞ்சம் சொல்லி ஜெபத்துல நடத்தும்படி விரும்புகிறேன். முதல்ல 1-2 காரியங்களை நடைமுறையா சொல்லிட்டு பிறகு வசனத்திலிருந்து சொல்லுவேன். ஒன்று இந்த முதல் மைல் 2வது மைல்னு சொல்றதுல டியூட்டிஸ் அண்ட் வாலண்டரி சர்வீசஸ். டியூட்டிஸ்னா கடமைகள், வாலண்டரி சர்வீசஸ்னா தன்னார்வமாக நாம் செய்யும் சேவைகள். டியூட்டி என்பது முதல் மைல், நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை செய்யணும். ஆனா அந்த கடமை செய்வதோடு நிறுத்துறவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் அந்த கடமையை செய்து முடிச்சுட்டு மனப்பூர்வமா தன் ஆர்வத்தோடு, யாரும் கம்பல் பண்ணாம, தானாக முன்வந்து, சம்பளத்துக்காக அல்ல, கூலி கிடைக்கும்னு அல்ல, கடமை செய்தா கூலி கிடைக்கும். ஆனா இப்போ அடுத்த 2nd மைல் நானாக மனப்பூர்வமா இதை செய்யறேன். அல்லேலூயா. வாலண்டரி சர்வீசஸ். இது இன்றைக்கு நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கு யோசித்து பாருங்க. இப்போ வீட்டில் சாதா நம்ம வீட்டில் இப்போ பிள்ளைகள்லாம் இருக்கு, உங்களுக்கு யாருக்காவது பாத்திரம் கழுவுற டியூட்டி இருக்கா? அப்படி ஒன்னே தெரியாத போல சிலர் பார்க்குறிய. பாத்திரம் கழுவுற டியூட்டி சிலருக்கு இருக்கும். முதல்ல உன் பாத்திரத்தை கழுவுதியா? அந்த டியூட்டி அது கரெக்டா பண்றியா? உனக்கு என்ன டியூட்டி? உங்க வீட்டில் ஒரு டியூட்டியும் கொடுக்காத பெற்றோருக்காகவும் தப்பு.
ஏதாவது டியூட்டிஸ் கண்டிப்பா என்ன செய்யணும், கடமைகள் கொடுக்கணும் வயசுக்கு தக்க. சரி, அந்த கடமையை செய்தாச்சு. இப்போ உதாரணமா இந்த பாத்திரத்தை எல்லாம் நீ கழுவணும்னு சொன்னாங்க, நீ கழுவிட்ட, கடமை கரெக்ட், முதல் மைல் பயணம் முடிஞ்சு. ஆனா அன்னைக்கு ஏதோ அம்மாவுக்கு முடியல, இல்லது அக்காவுக்கு அண்ணனுக்கு யாருக்கும் முடியலன்னா அவன் பிளேட்டும் கிடக்குது, அவனுடைய பாத்திரமும் கிடக்குது. உடனே அதையும் எடுத்து கழுவணும். அதுதான் இந்த சர்வீஸ், வாலண்டரி சர்வீஸ். ஹல்லேலூயா. அது உனக்கு சொல்லப்பட்டது அல்ல, நீ செய்யணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா இந்த 2ஆம் மைல் என்கிற உபதேசம் உனக்குள்ள இறங்கி இருக்கும் என்றால் உனக்குள்ள கடமையும் செய்து எக்ஸ்ட்ரா மற்றவங்க செய்யறதுக்கும் ஒரு உதவிய செஞ்சிடலாம். அல்லேலூயா. வீடு பெருக்கிறது ஒரு பெரிய வேலை. காலையில் எழும்பி வீட்டையும் பெருக்கி சுற்றுப்புறத்தையும் பெருக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு சுத்தம். நம்ம கடமை, நம்முடைய ஏரியாவை செஞ்சிட்டோம். முந்தி காலத்துல, இப்ப ரொம்ப காம்பவுண்ட் எல்லாம் வந்துருச்சு இல்லையா எல்லா வீட்டுக்கும். முந்தி நம்மளுக்கே தெரியும், ஊர் பக்கத்துல ஏது காம்பவுண்ட், 4-5 வீட்டுக்கு ஒரே முற்றமா இருக்கும். அப்ப அந்த வீட்டில் உள்ள லேடிஸ் பெருக்கும் பொழுது பெருக்கலே அவ ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா தன் வீட்டு செவருக்கு நேரா உள்ள முத்தத்தை என்ன பண்ணிடுவார்கள், பெருக்கி போட்டுருவார்கள். இப்போ அந்த காலத்துல புளிய மரம்னா அதுல எல்லாம் விழுந்து கிடக்கும், நிறைய சருவு கிடக்கும். பெருக்கினதுக்கும் பெருக்காததுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிளியனா தெரியும். அழகா லைன் பிடிச்சு தன்னுடைய வீட்டு முற்றத்தை என்ன செய்தாச்சு, பெருக்கியாச்சு. அடுத்த வீட்டு முற்றம் ஒருவேளை பாட்டியம்மாவுக்கு பெருக்க முடியாம இருந்தா அது அங்க கிடக்கும். அப்போ நீங்க உங்க டியூட்டியை முடிச்சுட்டு, சரி அவங்க வயசானவங்க இன்னைக்கு என்னாச்சோ தெரில வரலையே, ஒன்னு பெருக்கிடுவோன்னு பெருக்கிறீங்களா பாத்தீங்களா, அதான் 2nd மைல். அல்லேலூயா. இப்படி அடிப்படையா டெய்லி லைஃப்ல இந்த இருதயம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகணும், கொஞ்சம் வரணும். இதுதான் கிறிஸ்து நமக்குள்ள இறங்கி இருக்கிறார், கிறிஸ்துவின் தன்மைகள் நம்முடைய ஆவியை நிரப்பி இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. இதே மாதிரி சர்ச்சிலையும் நிறைய விஷயம் உண்டு. சர்ச்சில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க, நீங்க அந்த பாயை சுருட்டணும், இங்க பாய் இல்லை சுருட்டுக்கு, பாயை சுருட்டணும், அந்த சேரை நீங்க துடைக்கணும், இந்த மைக்கை நீங்க வைக்கணும். ஓகே, ஒரு நாள் ஒருத்தருக்கு முடியல, அப்போ நம்ம கடமையும் செஞ்சுட்டு அவருக்கு அதையும் சப்போர்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதான் இந்த 2nd மைல். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலும் இது வேண்டும். வேலை ஸ்தலத்திலும் என் வேலையை செஞ்சுட்டேன், ஆனா பக்கத்துல சீட்ல இருக்கிறவர் கஷ்டப்படுறார், அவருக்கு முடியல, கொஞ்ச நேரம் அப்படி கமந்து உட்கார்ந்து இருக்கிறார், முடியாம லீவ் எடுத்தாலும் சம்பளம் கட்டாயிருமேன்னு வந்திருப்பார். சரி, அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷிக்கு ஒரு நாள் கொஞ்சம் உதவி செய்து கொடுப்பது நல்லது. அது ஒரு வாய்ப்பா கருதணும். என்னைக்கும் இல்லை, இன்னைக்கு அவங்க கேட்க முன்னாடி நான் கொஞ்சம் செய்து தரட்டா, இதை சப்போர்ட் பண்ணி தரவா. இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ சீஷனுடைய, கிறிஸ்துவின் சீஷனுடைய உள்ளம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே வாழும் சமுதாயத்திலும் சரி, சொந்த குடும்பத்திலும் சரி, எங்குமே இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நம்ம கவனிப்போம். நம்முடைய டியூட்டிஸை நம்ம செய்வதோடு நின்று விடாதபடி ஒரு ஸ்டெப் கூட வச்சு ஒரு உதவி யாருக்கா செய்ய முடியுமா, பொதுவான காரியம் அல்லது யாருக்கோ தனிப்பட்ட ஒரு ஹெல்ப்பை செய்ய முடியுமா என்பதை யோசியுங்கள். அல்லேலூயா. இன்னொன்று, 2வது, ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரிக்வயர்மெண்ட்ஸ்னா செய்ய தேவையானது, இட் இஸ் ரிக்வயர்ட், இது செய்யது ஆகணும். அதோட நிறுத்தாம நான் ரிக்வயர்டா செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பொறுப்பு இருக்கு, அதனால எக்ஸ்ட்ராவும் செய்கிறேன். வேலை ஸ்தலத்துல 5 மணிக்கு வேலை முடியும், ரிக்வயர்டு என்ன, 5 மணிக்குள்ள நீங்க இந்த வேலையை முடிக்கணும். ஆனா அன்னைக்கு முடிக்க முடியல, டீம் ஒர்க்கு, எல்லாரும் ஒத்து வராம இருந்திருக்கலாம், ஏதோ சம்திங் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம், அப்போ முடியல. அப்போ என்னுடைய ரிக்வயர்டு டைம் முடிஞ்சது, நான் போறேன், போலாம், யார் தடை பண்ண முடியும்? ஆனா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதம், ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா இதை முடிச்சுட்டு போறேன், இது இப்படி இல்லை பாதியில எல்லாம் கிடக்கு, இதை முடிச்சுட்டு போறேன், இதுக்கு ஒரு சொல்யூஷன், இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு போறேன். சாஃப்ட்வேர்ல எல்லாம்
சில சமயம் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தா பெரிய கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுக்கு தீர்வு காணும் வரை அல்லது அதை கம்ப்ளீட் பண்ணும் வரை நான் செய்யணும். ஏன்னா நான் கிறிஸ்துவின் சீசன், எனக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கு. இந்த நிறுவனம் எனக்கு வேலையை தந்திருக்கு. அந்த நிறுவனத்துக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி நான் செய்ய வேண்டியது செஞ்சிட்டேன் அப்படின்னு நான் இறங்கி போக முடியாது. இப்படி நான் சொல்றது இந்த மாதிரி பிராக்டிக்கலா 1-2 விஷயம் மட்டும் இல்லை, இது நம்ம வாழ்க்கை முழுவதும் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி நமக்கு இன்சைட் மை சர்க்கிள், அவுட் சைட் மை சர்க்கிள், எனக்கு ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள நான் பல வேலை அவங்களுக்கு செய்வேன். ஆனா இன்னைக்கு அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய வட்டம் இருக்கே, அதுலயும் சில காரியங்களை செய்ய என் உள்ளம் விசாலம் அடையணும். ஹல்லேலூயா. சிலருக்கு குடும்பமே வட்டம். என் பிள்ளை, என் புருஷன், என் மனைவி, எங்க அப்பா, எங்க அம்மா, அந்த வட்டம் தான். அதுக்குள்ள நிறைய செய்றீங்க, நல்லது. அது உங்களுடைய முதல் மைல் யாத்திரை. ஆனா அதோடு நிறுத்தாதீங்க. அதுக்கு அந்த பக்கம் உறவினர் வட்டம் இருக்கு, அயலகத்தார் வட்டம் இருக்கு, சபை மக்கள் என்ற வட்டம் இருக்கு, பல வட்டங்கள் நமக்கு இருக்கு. அதுல நான் என்ன செய்யறேன் இதுவரைக்கும் செய்யல. இந்த குன்னியோடு கன்வென்ஸை முடிச்சு அதை ஒரு தன்னார்வமா செய்யறதுக்கு என் உள்ளம் ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. வாய்ப்புகள் எப்போதும் கிடைக்காது. கிடைக்கும் பொழுது செய்யணும்னா உள்ளம் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் சீஷனுடைய உள்ளம். ஹல்லேலூயா. இதெல்லாமே இதுலதான் மன்னிக்கிறது, சத்துருக்களை நேசிக்கிறது, அத்தனை உபதேசமும் இதுலதான் அடங்கி இருக்கு. நல்லவனை நேசிப்பேன், கெட்டவனை எப்படி நேசிக்க முடியும்? இல்லப்பா, பாவியையும் நீ நேசிக்கணும். அதான் கிறிஸ்துவின் சீஷனுடைய உள்ளம். ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்தவனை நேசிப்பேன், சரி, எனக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கவனையும் நேசிப்பேன். ஆனா கர்த்தர் சொல்ல, இல்ல, உன்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான சத்துரு, அவனே என்ன பண்ணு சொல்லுங்களேன், நேசி. அதுதான் இந்த மாதிரி அந்த 2nd மைல் ஜேர்னிக்கு, அந்த 2ஆம் மைல் பயணத்துக்குள்ள ஒரு உள்ளம், ஒரு ஆவி, ஒரு தன்மை நமக்குள் வருவதாக. ஹல்லேலூயா. ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு இயேசுவை சார்ந்து கொண்டு, ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு, தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம். இயேசுவில் சார்ந்து கொண்டு பாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழ விசல்கின்றேன் மோட்ச வீட்டில். ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சார்ந்து கொண்டு பாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழ விசல்கின்றேன் மோட்ச வீட்டில். பிரதிஷ்டையை புதுப்பிக்கின்றேன் கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே. பிரதிஷ்டையின் ஆழம் சிலுவை தானே, என் நேசர் இயேசுவும் செய்தனரே. பிரதிஷ்டையின் ஆழம் சிலுவை தானே, என் நேசர் இயேசுவும் செய்தனரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த விஷயத்திலே நமக்கு வசனம் சொல்லுகிற இன்னொரு முக்கியமான காரியம், தன் பாரத்தை சுமக்கிறது ஒன்று, பிறர் பாரத்தை சந்தோஷமாக சுமக்கிறது ஒன்று. வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்துவின் சீஷனுக்கு அடிப்படை அழைப்பு, ஃபர்ஸ்ட் மைல், முதல் மைல் அழைப்பு என்னவென்றால், நீ உன் சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவரவர் பாடுகளை
அவரவர் சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் உள்ள அழைப்பு. அதை ஏற்றுக்கொண்டுதான் கிறிஸ்துவின் சீடர்களாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆமென். ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். ஆமா, நம்முடைய பாரங்களை யார் மேலேயோ போட்டுட்டு இல்லை, இயேசு மேல வைக்கலாம், அது வேற. ஆனா கிறிஸ்து தந்திருக்கிற பாடுகளை சுமக்கும்படி சுமந்து விட்டு உத்தமமா இயேசுவை பின்பற்றுறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 6:5 சொல்லும் பொழுது, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அது சொல்லிக் கொடுக்க தேவையில்லையே, அது முதல் மைல் பயணம்தானே என்று சொல்லி இருக்கிறது. அதே வேளையில நம்மிடத்துல எதிர்பார்க்கிற 2ஆம் மைல் பயணம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. உன் பாரத்தை சுமக்கிறது முதல் மைல் பயணம். இப்போ நம்ம என்ன செய்யணுமா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அதுதான் 2ஆம் மைல் பயணம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த காரியத்தில் நாம் கவனிப்போம். நம்ம பல ஆவிக்குரிய மேன்மைகளை எதிர்பார்க்கிறோம், அதிலே பழகுகிறோம், நல்லது. ஆனால் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக வெற்றியாக மாறாத காரணம் இந்த அடிப்படை சரியா இருக்கும். சீஷத்துவம் இந்த அடிப்படையில் இருந்தால்தான் வாழ்வு வெற்றி பெறும். நாம கர்த்தரிடத்தில் போய் சேர முடியும். நம்முடைய வாழ்க்கையினால் பலருக்கு பிரயோஜனம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும். ஆமென். அதனாலே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேளுங்கள். நீங்கள் உங்கள் பாரத்தை சுமக்கிறீர்கள். ஒரு காலத்துல நம்முடைய பாரத்தை கூட சுமக்காம முறுமுறுத்து அடுத்தவங்களை அதுக்காக நம்ம குறை சொல்லி ஏசி பேசி சண்டை போட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் நம்மை ரட்சித்த பிறகு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நமக்கு தெரியும், சீஷன் தன் சிலுவை தான் என்ன செய்யணும், சுமக்கணும். அடுத்த ஆளை முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. சரி, அந்த விஷயத்துல வெற்றி வந்திருக்கு. எல்லாருக்கும் வந்திருக்கா? வந்திருக்குன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். வரட்டா அது பெரிய ஃபெயிலியர், தோல்வி. நம்ம உலகத்தான போல நம்ம கஷ்டத்துக்கு அடுத்த ஆளை முறுமுறுத்துட்டு அடுத்த ஆளை குறை சொல்லிட்டு சண்டைக்கு போயிட்டு பிரச்சனைக்கு போயிட்டு இருந்தோம்னா நாம் ஒரு தேவ பிள்ளைன்னு சொல்லக்க அருகதையே இல்லை. சரி, அதை கரெக்ட் பண்ணிட்டோம். ஆனா அதோட நிக்க கூடாதான். இயேசுவின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டுல எத்தனை பேருடைய பாரத்தை நீங்க சுமக்கிறீங்க? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறீங்களா? சபையில ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறீங்களா? அடுத்த ஆளுடைய ஒரு செய்தி வரும்போது, சாட்சி கேட்கும் போது, பிரச்சனை அறியும் போது உங்க உள்ளம் என்ன சொல்லுது? உங்க உள்ளம், உங்க வாய் சொல்லுது கேட்கல, உங்க உள்ளம் என்ன சொல்லுது? அதிலே தெரியும் உங்க சீஷத்துவத்தினுடைய அந்த விஷயம் எப்படி இருக்கிறது. அப்படி ஒரு நிர்விசாரமா போச்சுன்னா நாம் கிறிஸ்துவின் சீஷர்கள் அல்ல. அந்த குணாதிசயம் நம்மகிட்ட இல்லை. அடுத்த ஆளுக்கு பாரத்தை கேட்ட உடனே அந்த பாரத்தை நம்ம இதயத்துல கொஞ்சம் எடுத்து அதுக்காக ஜோம் பண்ண, சில இடத்துல ஆலோசனை சொல்ல, சில இடத்துல எந்த உதவிகளை செய்ய, இதுதான் அடுத்தவருடைய பாரத்தை நாம சுமக்கிறது. ஆமென். இந்த காரியம் இன்றைக்கு நமக்கு தேவை. கிறிஸ்துவின் பிரமாணத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், சீசர்கள் என்று சொல்லிக் கொண்டோம். பழையபடி உங்களுடைய முன்னர் அறிந்த பழைய நீதி பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றி கொண்டிருந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு பைபிள் சொல்லுது. பரிசேயர் சதுசேயர் எங்களுடைய நீதியிலும் சொல்லுங்க, உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் கிரீடம் சூடப்பட மாட்டீர்கள் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அதனால அவங்க நீதி பிரமாணம், சட்டம், கடமை அதோட முடிஞ்சு போகும். ஆனா நம்ம நீதி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற 2ஆம் மைல் பயணத்துல தான் நாம் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். ஹல்லேலூயா. வீட்டில இருந்தே நான் சொல்ற ஒவ்வொன்றும் முதல்ல வீட்டில இருந்து தொடங்கணும். சில உலகத்துக்கெல்லாம் உதவி செய்வாங்க, வீட்டில் கிடந்து கஷ்டப்படுவாங்க, அவங்கள பார்க்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்க.
சீஷன் என்று சொல்லும்போது சொந்த வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கட்டும், ஆரம்பிச்சு வெளியே போகட்டும். இதுல நம்ம பழகணும். இது நம்முடைய ஆத்துமாவை விலையேற பெற்றதாக மாற்றும். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற சபையை இது அலங்கரிக்கும், கர்த்தருடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தும், கர்த்தர் நாமம் இந்த பிரதேசத்தில் மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற கிறிஸ்துவின் சீடன் எங்கே? அடுத்தவனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு கிறிஸ்துவின் சீஷன் என்று பெயர் வைத்துக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறவன் எங்கே? மனம் திரும்பு. கிறிஸ்துவின் நாமத்துக்கு தூஷணமாக நீ நடக்காது. கிறிஸ்துவனிடத்தில் எதிர்பார்ப்பது இரண்டாவது மைல் பயணம். ஹல்லேலூயா. உலகத்தான போல சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு வார்த்தைக்கு பொறுக்காம, அதெல்லாம் கிறிஸ்துவின் சீஷரே கிடையாது. அந்த பக்கம் போகவே முடியாது பரலோக ராஜ்யத்துக்கு. நான் ஏதோ கோபத்தில் பேசுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு என்ன கோபம்? கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. அதனால அன்பர்களே, யாரா இருந்தாலும் கண்டிப்பாக வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்க இயேசுவை பின்பற்றவங்கன்னா இதுதான் சத்தியம், இதுதான் பிரமாணம். ஹல்லேலூயா. நம்ம பாரத்தை பொறுமையா சுமக்கணும். அதில் ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அதெல்லாம் நமக்கு நல்ல வழி. கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பமா எனக்கு என்ன பண்ணிடுங்க, தெரியப்படுத்திடுங்க. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா நம்ம பாரத்தை யார் தான் சுமக்கணும்? நம்ம தான் சுமக்கணும். அடுத்த ஆளை குறை பேசவே கூடாது. குடும்பத்தை குறை பேசக்கூடாது. இப்படி குறை பேசி பேசி குற்றம் சொல்லி சொல்லி இல்லை சிலது உள்ளத்துல முறுமுறுத்து நம்ம ஆத்துமா இருண்டு போகுது. அதன் மூலம் மொத்த தேவராஜ்யத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நம் மூலம் தடைப்படுகிறது. ஆமென். அதனால இன்றைக்கு உணரணும், சிந்திக்கணும். நான் என் பாரத்தை சுமக்கிறது மட்டும் இல்ல, பிறர் பாரத்தை ஒருவருக்கொரு பாரம் சுமக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்னு, கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது, அது ஃபர்ஸ்ட் மைல் ஜேர்னி. இப்போ கர்த்தருக்குள் பிறருக்கு பிரியமாய் நடப்பதுன்னு ஒன்று சொல்றார். அது 2ஆம் மைல் பயணம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசையர் 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். நம்மை அழைத்த அழைப்பிலே அடுத்த ஒரு அடிப்படை என்னன்னா, நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியம் உண்டாகணும். அதுக்கு பாத்திரமா, கர்த்தருக்கு பாத்திரமா நடக்கணும். இது எல்லாரும் ஏற்றுக்கொள்றது தானே. அதுக்கு தானே கர்த்தரை பின்பற்றுகிறோம். கர்த்தர் பைபிள்ல என்ன சொல்லிக்கிறார், அதை வாசிக்கணும், அதை பின்பற்றணும். அடிப்படைகளிலே நாம கரெக்டா இருக்க முயற்சிக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம். ஆனா இதுல அடுத்த காரியம் என்ன சொல்றாருன்னா, ரோமர் 15 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். வசனங்களை தயவுசெய்து கவனிங்க. 15 முதல் 3 வசனங்கள். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இந்த வசனத்துக்கு அவர் அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ முதல்ல சொல்லியிருக்கு கிறிஸ்துவ பிரியமா நடவுங்கள். இங்க சொல்லியிருக்கு நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அல்லேலூயாவோ ஆமேனோ? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இதெல்லாம் 2வது மைல் பயணங்கள். இயேசு கட்டளையிட்டு இருக்கிற கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படியான கட்டளைகள். கண்டிப்பா இதை பின்பற்றி ஆகணும். நம்ம என்ன சொல்லலாம், நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு,
எனக்கு பிரியமா நடக்கிறது மட்டும் இல்ல, இப்ப என்ன செய்யணும்னா ஒன்னு சூழ வாழ்ற மற்ற மக்களுக்கு பக்தி விருத்திக்கேற்ற நன்மை உண்டாகும்படி அவர்களை பிரியப்படுத்தவும் நட. அல்லேலூயா. சும்மா அவனை பிரியப்படுத்தி தாஜா பண்ணி அப்படி சொல்லல, அவனுக்கு பக்தி விருத்திக்கு எதுவான சொல்லுங்க. இந்த பாடம்லாம் எப்பவும் கிடைக்கிறது இல்லையே, கிடைக்கும் பொழுது உள்ள எடுத்து பயன்படுத்துங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எப்படி பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி. சும்மா ஏதோ அவனுக்கு நன்மை செய்து அப்படியே அல்ல, அவனை ப்ளீஸ் பண்றது அல்ல, மேன் ப்ளீசர்ஸா இருக்கிறது அல்ல. இது அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரியமா நான் நடக்கணும். அந்த கவனம் கிறிஸ்துவின் சீஷருடைய உள்ளத்துல ஆழமா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் பிரியமா தான் நடக்கிறேன்னு அப்படி துணிஞ்சு நடக்க முடியாது. கர்த்தர் பிரியமா தான் நடக்கிறேன், ஆனா இதனால அந்த சகோதரனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இடைஞ்சலாயிர விடாது. எப்படி இடைஞ்சலாகும்? சில விஷயங்களை நம்ம நடைகளையும் நம்ம பேச்சுகளையும் அவங்க புரிஞ்சுக்கிடாம இடறல் அடைகிறாரு. இடறல். அந்த இடறலுக்கு ஏதுவாக நம்ம வார்த்தையோ செய்கையோ வாழ்க்கையோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுதான் இதுல நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ பிறருக்கு இடறல் வருதா, அதை கவனிப்போம். அதுல அதுக்கேற்றபடி நடக்கிறது தான் வாழ்க்கை. இயேசுவும் அப்படியே நடந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுலும் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 10:31 33 வரை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் அடுத்த வசனம் அந்த 32ல, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடறல் அற்றவர்களாயிருங்கள். அப்ப சுய பிரயோஜனத்தை தேடி கர்த்தரு பிரியமா இருக்கிறேன், என் வாழ்க்கை கரெக்டா இருக்கு, ஐ எம் ஆல் ரைட் என்று நடக்கிறவங்க சில வேளை நம்மளை அறியாமலே விசுவாசத்தில் பலவீனமானவர்களுக்கு இடர்ல உண்டாக்கி போடுவோம். நம்ம செய்யற தப்புனாலன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் தப்பும் இடர்ல உண்டாக்கும். சில விஷயங்கள் அவனுக்கு ஏதுவாக நடக்கணுமே, அதை சில பேசும் பொழுது பட்டுன்னு நம்ம லைன்ல பேசிட்டு போயிடுவோம். சிலருக்கு அது புரியாது, அதனாலே இடறி போயிடுவாங்க. உங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பீங்க பல வேளைகள். அவன் எதுக்கு இடர்னா பிறகுதான் அறிஞ்சா, அப்படியா நான் இதுக்கு இல்ல சொன்னேன், அவன் அப்படியா மனசிலாக்கினான். அப்ப இதுதான் அந்த பலவீனமான சகோதரன் சகோதரி. உங்களுக்கு இருக்கிற அறிவு அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய அல்லது பைபிள் ஞானம் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். பட்டப்பட்டா நம்ம பேசும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, புரிஞ்சிட மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு விசுவாசத்துல வளரணும்னு ரொம்ப ஆசை. அப்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம், இது ஒண்ணுமில்ல, இயேசு செய்வார். அது கரெக்டான வார்த்தை, தப்பான வார்த்தையா? எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா யாருக்கு சொல்றோம்? அந்த ஆள் இன்னும் விசுவாசத்துக்குள்ள சரியா வரல, பலவீனமா இருக்கிறார். அப்போ அவருக்கு சொல்லும் போது கொஞ்சம் விவேகமா தான் சொல்லணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து இதுல உங்களுக்கு உதவி செய்வார், நான் உங்களுக்கா ஜெபம் பண்றேன், நீங்க இயேசுவை விசுவாசிங்க, இப்படி கொஞ்சம் சொல்லும் பொழுது அவர் அதை எடுத்துக்கொள்ள முடியும். பட்டுன்னு 2 வார்த்தையில சொன்னா விசுவாசிக்கு தான் புரியும், அந்த புதிய விசுவாசிக்கு என்ன செய்யாது, புரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பெரியவங்கள்ட்ட பேசுற மாதிரி அதே தொனியில அதே வாக்கியத்தை பிள்ளைகள்கிட்ட பேசினா அதுகளுக்கு புரியாது. இதே மாதிரிதான் நம்ம நல்லது செய்தோம், பிறருக்கு இடர்ல உண்டாக்கி விடுகிறோம் அறியாமைனால. இதுக்கு வேண்டிய ஒரு பேசிக் அடிப்படையில் இருக்க வேண்டிய என்னன்னா, யாதொருவருக்கும் இடர்ல உண்டாக்கிடக்கூடாதே என்கிற சிந்தை நமக்குள் இருந்தால், நான் பிறனுக்கு எதுவாகவும் நடக்கணுமே என்கிற சிந்தை நமக்குள் இருந்தால், அது கிறிஸ்துவின் தன்மை. அதுதான் கிறிஸ்து சொல்லுகிற 2ஆம் மைல் பயணம். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி கொஞ்சம் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும், நம்ம வார்த்தையினால இடறி போனவர்கள் உண்டு.
ஆனா சிலர் இதை கண்டுகிட மாட்டாங்க. இன்னார் இடர்னான்னு அவனுக்கு புரியலைன்னா நான் என்ன செய்ய? அப்ப நீங்க சீஷனா சீஷியா? அவனுக்கு புரியும்படி நீ கொஞ்சம் பிரியமா நடன்ல சொன்னாரு. அவனுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். நீ நடக்கிற நட அவன் வாழ்க்கையை இடிச்சு போட்டுற விடாதே. பிரசங்கம் பண்றவர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரசங்கத்தினாலே இடிச்சு போட்டுற விடாது. கட்டி எழுப்பணும், பக்தி விருத்தி உண்டாக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனமாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். அதனால யாருக்கும் இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிறர் பாரத்தை சுமக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. யாதொருவனுக்கு இடரல் உண்டாகாம வாழணுமே என்கிற சிந்தை இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளங்கள்ல எழும்ப ஆரம்பிச்சிட்டுன்னா தானாகவே இது சரியாகி வரும். ஹல்லேலூயா. அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்கணும். அந்த உணர்வு நமக்குள்ள இருந்து எழும்புறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்ப நம்ம பேச்ச நாமே கவனிப்போம், நம்ம நடக்கையை கவனிப்போம். நம்ம வீட்டுல விஷயம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே, அந்த ஆளுக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே, எங்க வீட்டுக்கு வரக்கூடியவர் அதை பார்ப்பார் இதை பார்ப்பார், அவருக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே. இந்த மாதிரி ஒரு சிந்தை இன்னைக்கு உருவாக ஆரம்பிச்சிட்டோம்னா அது நமக்குள் இந்த கிறிஸ்துவின் சீசத்துவத்தினுடைய இந்த நல்ல காரியத்தை செய்ய வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாடல் உண்டு, ஒருபடி பாடுவோம். பிறர் என்ன செய்ய விரும்புவேனோ அதையே செய்யவும். அந்த பாட்டை ஒரு வழி பாடுவோம். பிறர் என்ன செய்ய விரும்புவீனோ அதை செய்யவும். பிறர் எனக்கு மன்னிப்பதையே அவர்க்கு மன்னிக்கவும். பிறர் நலம் கருதி சதா உழைக்கவும். பிறருக்காக என்னை ஒடுக்கி நான் உழைக்கவும். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக திராணிக்கு தக்கதாக செய்தல் முதல் மைல், திராணிக்கு மிஞ்சி செய்தல் இரண்டாம் மைல். ஆமென். ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:3. 8:3. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க திராணிக்கு மிஞ்சியும் தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு பவுல் சாட்சி கொடுக்கிறார். பிலிப்பி உள்ளிட்ட மக்கதோனியா நாட்டு சபைகள் அன்றைக்கு தர்ம சகாய நிதி பவுல் திரட்டி கொண்டிருந்த பொழுது அவங்க எப்படி கொடுத்தாங்க என்பதுக்கு அவர் சொல்ற சாட்சி, திராணிக்கு தக்கதாகவும் கொடுத்தாங்க, அடுத்தது திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ கொடுப்பதிலும் இந்த 2ஆம் மைல், நான் சொன்னேன் 2ஆம் மைல் என்கிறது ஒரு கிறிஸ்துவின் பிரமாணம். அது எல்லா இடத்துலையும் வருது, கொடுக்கிறதிலும் வருகிறது. என்ன? கர்த்தருக்கு கொடுப்பது, பிறருக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, நிறைய கொடுக்கிறோம். இந்த கொடுக்கிற விஷயங்கள்ல திராணிக்கு தக்கதாக கொடுத்தல் அது எல்லாரும் செய்ய வேண்டிய கட்டாயம். ஆனா திராணிக்கு சொல்லுங்க மிஞ்சி மிஞ்சி, இது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? திராணி இவ்வளவுதான், இதுக்கு மிஞ்சி கொடுக்கிறேன்னா அதுதான் இயேசு சொன்ன 2ஆம் மைல் பயணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ மக்களே, கர்த்தருக்கு கொடுக்கறதுல எப்படி கொடுக்கறீங்க? கொடுக்கிற அமௌண்ட்டை பற்றியோ தொகையை பற்றியோ அல்ல, உள்ளம் எப்படிப்பட்டது, அதான் விஷயம். அல்லேலூயா. ஏழை விதவை கொடுத்தாள், கணக்கு பார்த்தா 2 காசு. அதை கணக்கில் கூட எழுதணுமான்னு யோசிப்பான் ஒவ்வொருத்தன், அப்படிப்பட்ட காசு தான். ஆனா கர்த்தர் அவள் காசை பார்க்கல, அவ உள்ளத்துல இருந்த அந்த 2ஆம் மைல் பயணத்தை பார்த்தார்.
ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் கனம் பண்ணார். இவ ஏன் பிரமாணத்தின்படி நிக்கிறா? என்ன, அவளுக்கு வாழ்வுக்கு இருந்தது, ஜீவனத்துக்கு இருந்தது, அதே கொண்டு போட்டுச்சா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கண்டிப்பாக தேவ மக்களே, கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் கையிலிருந்து தான் 100க்கு 100 வாங்குறோம். கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுக்கிறது ஒரு என்ன சொல்ல, ஜெனராசிட்டி, நல்ல திறந்த உள்ளம், திறந்த உள்ளம், அந்த மனப்பான்மையோடு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதை நீங்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். கர்த்தரும் எந்த அளவின்படி அளக்கிறோமோ அந்த அளவின்படி நம்மளுக்கு என்ன செய்வார்? ஆமா, அது என்ன அளவு? பணத்தின் அளவு அல்ல, பொருளின் அளவு அல்ல, உள்ளத்தின் அளவு. ஹல்லேலூயா. நம்முடைய அந்த தாராள மனப்பான்மையுடைய அதுக்கு தக்கதாக கர்த்தரும் நம்மளுக்கு என்ன செய்வாரு? தருவார். ஹல்லேலூயா. அவர் திரும்ப தருவார் என்கிற கவனத்தை விட்டுருங்க. உண்மையான கிறிஸ்தவன், தேவ பிள்ளை, இதை போட்டாங்க திரும்ப கிடைக்குது என்னது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப வாங்குறது மாதிரி அந்த லெவலுக்கே போண்டா. கர்த்தர் எனக்காக சிலுவையில் அவரையே கொடுத்தாச்சு. அதுக்கு ஈடாக நான் என்ன திரும்ப கொடுக்க முடியும்? அப்ப நான் தாராளமா கொடுக்கேன். பணத்தையும் கொடுப்பேன், என் சுகத்தையும் கொடுப்பேன், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பேன். என் பேரை வேணாலும் ஆண்டவருக்கா என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த இடத்துல போய் இயேசுவை பற்றி சொன்னா என் பேரை கொஞ்சம் கெடுத்துருவானுங்களே, கெடுத்துட்டு போட்டு ஆண்டவர் ஏவுகிறார் சொல்லுவேன். அல்லேலூயா. எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். எதை அவர் விரும்புகிறாரோ அதை கொடுக்கணும். எது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அந்த நேரத்தில் தேவையா இருக்கோ அதை தாராளமா கொடுக்கணும். அல்லேலூயா. திராணிக்கு தக்கதாகவும், இந்த வார்த்தையை மறக்காதீங்க, திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும். தசம பாகம் அது திராணிக்கு தக்கதானது. வந்ததுல 10% திராணிக்கு தக்கதானது. ஆனா கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? திராணிக்கு மிஞ்சி. ஹல்லேலூயா. தசமபாகம் கொடுக்கிறேன் அந்த நியாயத்தை பிடிச்சிட்டு நிக்காம தாராளமாய் அதுக்கு மேல கொடுப்போம். ஹல்லேலூயா. சரி, இது கர்த்தருக்கு. இதே மாதிரி பெற்றோருக்கு கொடுக்கிறது முக்கியம் இல்லையா? உங்களை வாழ வச்சவங்க, வளர்த்துனவங்க, அவங்களுக்கு நீங்க எப்படி கொடுக்குறீங்க? அவங்களுக்கும் நல்லா கொடுங்க. கொடுக்க கொடுக்க உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்க உடன் பிறந்த சகோதரர் ஒருத்தர் கஷ்டப்படுறார், முடிஞ்சா கொஞ்சம் கொடுங்க. ஏன் கடனா கொடுக்காதீங்க. கடன் அன்பை முறிக்கும். விசுவாசிகளுக்கும் அப்படித்தான். சபைக்குள்ள தயவு செய்து கடன் கொடுக்காதீங்க. சில இடத்துல பெரிய கஷ்டம். கொடுக்கும் பொழுது அங்க அவைகளுக்குள்ள டிரான்சாக்சன் நடக்கும், நமக்கு ஒன்றும் தெரியாது. பிறகு திரும்ப அதை கேட்கும் போதுதான் என்ன ஆரம்பிக்கும்? அது ஆரம்பிச்சிருது பிரச்சனை. ஏன்னா அவரு வாக்கு பண்ணாரு, அந்த டைம்ல அவருக்கு கொடுக்க முடியல, அவரையும் குற்றம் சொல்ல முடியாது. இருந்தா தானே கொடுப்பார். இவருக்கு அதை கணக்கு பண்ணி இவர் பொருளாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. தருவேன்னு சொன்னது தரட்டா இவருக்கு பயங்கர கஷ்டம் ஆகும். அப்ப ரெண்டும் மோதும். கடைசியில 2 ஆத்துமாவுக்கும் கஷ்டம், சபைக்கு கஷ்டம். இதனாலதான் சொல்றது, நீங்க எது வேணா கொடுங்க, திரும்ப தரமாட்டாருன்னு கொடுத்துருங்க. ஒரு ஆமேனோ ஒரு அல்லேலூயாவோ ரொம்ப ஆழமா சிந்திப்பீங்களோ? உண்மையில நம்ம திராணிக்கு கொடுப்போம், திராணிக்கு மிஞ்சி கூட கொடுங்க, கொடுக்கலாம். அதான் கிறிஸ்துவின் பிரமாணம். ஆனா அவர் திரும்ப தரணும்னு எதிர்பார்ப்ப வச்சா அதுதான் நாளைக்கு என்னத்தை உண்டாக்குது? கஷ்டத்தை உண்டாக்குது. இவ்வளவு பணம் தருவீங்களா? இல்ல பிரதர், இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சுக்கிடுங்க. என்னைக்கு திரும்ப தரணும் அது உங்களை பொறுத்தது பிரதர், விட்டுருங்க. உங்களுக்கும் தொல்லை இல்லை, ஒருத்தருக்கும் தொல்லை இல்லை. சரி, சகோதரங்களுக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய ஏழைகளுக்கு செய்யணும். இப்படி டைம் போனதுனால விட்டுறேன். இந்த சமாரியன் ஒருத்தனை பற்றி இதுல சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? அந்த மனுஷன் வழி யாத்திரையில வரும் பொழுது ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், காயப்பட்டு குற்றுயிராக. அவனுக்காக அவன் செய்தது பெரிய 2வது மைல் செயல்பாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பெரிய ஒரு சேரிட்டி. அவன் செய்த, நீங்க வாஸ்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவன் செய்து ஃபர்ஸ்ட் எய்டு செய்து இவனை தன் சொந்த வாகனத்துல ஏத்தி கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்து அதோட நிறுத்துறான்னா, இவனுக்கு செலவாடுறதெல்லாம் நான் என்ன செய்வேன்? தருவேன். இப்ப இருக்கிறது தந்துட்டு போறேன், திரும்ப வரும்போது பில்ல நான் என்ன செய்வேன்? அடைப்பேன்னு சொல்றான். என்ன பெரிய ஒரு 2ஆம் மைல் பயணம். ஹல்லேலூயா. ஆண்டவர் யூதர்களையும் சமாரியரையும் வச்சு
கம்பேர் பண்ணியாங்க இதை சொல்லி கொடுத்தார். பாரு, சமாரியன் இப்படி செய்யறான், உன்னுடைய ஆசாரியன் ஒருத்தன் ஒதுங்கி போயிட்டான், உன்னுடைய லேவியன் ஒருத்தன் ஒதுங்கி போயிட்டான். இன்னைக்கு நம்ம நிலைமையும் பலவேளை அப்படிதான் இருக்கு. அப்போ நம்ம திராணிக்கு தக்கதாகவும் செய்யணும், திராணிக்கு மிஞ்சியும் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியாக ஊழியங்கள், ஊழிய செயல்பாடுகள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், எல்லாருக்கும் சொல்லி இருக்கு. ரோமர்ல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். முழு நேரமா அழைக்கப்பட்டவங்க மட்டுமல்ல, எல்லாருமே செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறது. சரி, கர்த்தருடைய ஊழியம், அதுல பாடுகள் வருது. கர்த்தருடைய ஊழியத்தில் வருகிற பாடுகளை சகிப்பது, அது இந்த 2ஆம் மைல் பயணம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுவும் யாருக்கு ஊழியம் செய்ய போறோமோ அவனே அடிப்பான் நம்மளை. அவன் நன்மைக்காக நம்ம போறோம், அவனே வாயில் வந்தபடி என்ன செய்வான், பேசுவான். அதுதான் 2ஆம் மைல். உனக்காகத்தானப்பா வந்தேன், நீ என்ன அப்படி இப்படி பேசுறியே, என்ன இப்படியெல்லாம் காயப்படுத்துறியே, கஷ்டப்படுத்துறியேன்னா அதையும் சுமந்து கொண்டு செய்வதுதான் 2வது மைல் பயணம். அல்லேலூயா. நமக்கு சண்டே ஸ்கூல் இருக்கு. சண்டே ஸ்கூல் டீச்சர் பிள்ளைக்கு நன்மைக்காக போதிக்கிறீங்க, அவன் தப்ப சொல்லி கொடுக்குறீங்க. எப்பா இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு. இந்த பையன் போய் வீட்டில் சொல்லி, வீட்டில் எல்லாரையும் சேர்த்து கட்டி கூட்டிட்டு வந்து, அவா எந்த டீச்சர் நான் பார்க்கட்டு, இது என்னடா அநியாயம்? அந்த டீச்சர் உங்க மகனை கெடுக்கிறதுக்கா சொல்லி கொடுத்தாக? உங்க பிள்ளைக்கு நன்மைக்கு தானே. அந்த பிள்ளையாலே இந்த டீச்சருக்கு வேதனை. இது நிறைய நடக்குது. ஒரு பக்கம் இப்படி செய்யாதீங்க, மறுபக்கம் டீச்சர்ஸ், இதுதான் 2வது மைல் பயணம். அல்லேலூயா. உடனே செக்ரட்டரிட்ட வந்து, இனி இந்த கிளாஸ் நான் இருக்க மாட்டேன். அப்படி அல்ல, அந்த கிளாஸ்ல தான் இருக்கணும். அல்லேலூயா. இது உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற, சொல்லுங்க சொல்லுங்க, 2ஆம் மைல் பயணம். அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அங்கதான் நீங்க கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன பண்றீங்க, நிறைவேற்றீங்க. இது மாதிரி நிறைய நடக்கும். சர்ச்சுக்குள்ள செயல்பாடு நமக்கு இருக்கு. நம்ம ஆண்டவருக்காக சபையில அதை செய்யணும், சபையில இதை செய்யணும், அப்படிதான் செய்யறோம். ஆனா அதுல யாராவது தேவையில்லாம பேசி பிரச்சனை உண்டாக்கி விட்டுருவார்கள். அவங்க உண்டாக்குனாலும் நம்ம அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆமென். நாம இங்க ஒரு சபையில் ஒரு பணிவிடம் மட்டும் செய்யற அந்த ஊழியத்தை மட்டும் செய்யறதுக்கு வரல, அந்த ஊழியத்தை செய்து அது நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிற 2ஆம் மைல் பயணத்துக்கும் ஆயத்தமாகவே வருகிறோம். ஹல்லேலூயா. இப்படி தேவ மக்கள் இருந்தா எந்த சபையில அது பிரச்சனை வருமா? பந்தியில சண்டை வருமா? சமையல்ல வருமா? வேற எதுல வரும்? வேற உள்ள ஆயத்தங்கள்ல வருமா? எல்லாம் முடிச்சு திரும்ப பேக்கிங்ல வருமா? எப்பவும் வராது. அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் கவனிக்கணும். எந்த விஷயம் அல்ல, பாட்டு பாடுறதுல வந்துடும், சாட்சி சொல்லுறதுல வந்துடும், உட்கார்ற இடத்துல வந்துடும். என் இடம், வா இடம், இங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தந்திருக்கா, பட்டா போட்டு கிடைக்க இடத்துல உட்காருங்க ஐயா. இத கூட பிரச்சனை பண்ணுனா நீங்க என்னைக்கு முதல் மைல் வர போறீங்க, என்னைக்கு 2ஆம் மைல்ல கால் வைக்க போறீங்க? தோத்திரம். பல காரியங்களுக்கு உங்களுக்கு வாயை திறக்கல, நான் உள்ளம் திறக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோட தான் வந்திருக்கு. ஹல்லேலூயா. உள்ளம் திறந்தா போதுமே, நமக்கு வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதனால இதை நீங்க நினைச்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து அந்த முன்னணியில வந்து படுத்து கிடந்ததே அவருடைய பெரிய ஒரு தியாகம். அதுக்கு மேல கல்வாரி சிலுவையில வந்து ஏறினார் ஐயா. என்ன பெரிய 2ஆம் மைல், அதை விளக்க வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் சீடர்களாக்கும் நம்ம செய்த பாவத்தை எல்லாம் அவர் தலையில ஏத்துக்கிட்டு, அதுக்குள்ள அடியும் குத்தும், தாடி மயிரை பிடிச்சு இழுக்கிறது, காரி துப்புறது எல்லாம் நமக்கு செய்திருக்க வேண்டியது. அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு
அமைதியா, பதில் பேசாம, மிரட்டாம அப்படியே சகிச்சார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு மகிமையிலே வீற்றிருக்கிறார். அங்கதான் நம்மளை கொண்டு போறதுக்கு இந்த பாதையை நமக்கு காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற பலர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு, ஊழியத்துக்கு தேவன் பேசிட்டே இருக்கிறார். நீ ஒப்பு கொடுக்கவே மாட்ட. ஏன்னா ஊழியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்க்கிறார். இந்த விசுவாசிகள் நடுவில் ஊழியம் செய்யக்கூடாது சில சொல்லுது. உங்களுக்கு முதல்ல விசுவாசிகள் நடுவில் ஊழியம் செய்ய சொல்லல, ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செய்ய தான் சொல்றோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க போய் ஆத்மாவை ஆதாயம் பண்ணி அதை விசுவாசியா மாத்தி நடத்துங்க. ஆனா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், எந்த சபையில இல்லை. அப்போ அதை நினைச்சிட்டு நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன். எங்க அப்பா அம்மா படுகிற கஷ்டம், எப்போ ஊழியத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். தப்பி தவறி வந்தாலும் ஃபுல் காஸ்பல் ஊழியத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா இவர் பார்த்தது ஃபுல் காஸ்பல்ல தான், வேற காஸ்பல்ல போனா தெரியும் அங்க இருக்குது. இவர் அதை பார்க்கல. அதனால இவர் என்ன சொல்லுவார், பாடுகள் உண்டு, பாடுகள் சகிப்பது தான் இந்த 2ஆம் மைல் பயணம். அங்கதான் தேவ மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பார்த்து உங்க அழைப்பை தாமதப்படுத்தி வருஷக்கணக்காக குன்னியோடு கன்வென்ஷனுக்கு வந்து ஒப்பு கொடுக்கலாம்னு சொன்னாலும் பிறகு ஒப்பு கொடுக்காமலே வீட்டுக்கு கொண்டு போய் இப்போ வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு அது கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியம் செய்யுங்க. வட இந்தியாவுக்கு அழைச்சாருன்னா போங்க. ஐயோ யூபியில பெரிய நெருக்கம், எல்லா இடத்துலயும் இருக்கும். இன்னைக்கு யூபியில இருக்கு, நாளைக்கு யூபியில பெரிய அறுவடை உண்டாக போகுது. அல்லேலூயா. கர்த்தர் அனுப்புற இடத்துக்கு போவோம். எனக்கு 2ஆம் மைல், 2வது மைல் எங்கனாலும் சரி, அங்கதான். நான் இங்க சிலர் அனுபவிக்கிறது 2ஆம் மைலுக்கு மேல 3வது மைல் ஆக்கும். அதனால அங்கதான் பிரச்சனை நினைக்க கூடாது. ஆண்டவர் எங்க வச்சு 2ஆம் மைல நடத்தாரோ அங்க நடத்திடுவார். அவருக்கு அதெல்லாம் தெரியும். அதனால நம்ம அர்ப்பணிப்பு அப்படி இருக்கட்டும். தேவ ஊழியத்துக்கு தேவன் அழைச்சா நல்லா ஒப்பு கொடுங்க. யூத்துக்காக பயன்படுகிறவர்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. டைம் போனது நான் நிறுத்துறேன். யாருக்கு தேவன் எதை அழைச்சார்? சுவிசேஷம் அறிவிக்கும்படி அழைத்தாரா? ஆத்மாதாயம் செய்யும்படி அழைத்தாரா? அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்குன்னு நீங்க தடை பண்ணாதீங்க. போங்க போங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நீங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நீங்க அந்த 5 நிமிஷம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தயவு செய்து ஜெபிங்க. உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆண்டவர் விதைத்த பல நன்மைகள் இருக்கிறது. அது முளைத்தெழும்பி பலன் கொடுப்பதற்கு உங்கள் உள்ளமாகிய களம் இன்றைக்கு இந்த விஷயத்துல பண்படுத்தப்படணும். 2nd மைல் ஜர்னி, 2ஆம் மைல் பயணத்துக்கு ஆண்டவர் இதை உள்ளத்தை உழுகிறார். கொஞ்சம் இடம் கொடுங்க, உள்ளத்தை திறந்து. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு முழங்கால் போட முடியாதா? பிரைஸ் தி லார்ட். தம்பி எல்லாம் முழங்கால் போடு, பேசாத, ஜோம் பண்ணு. எல்லாரும் பெரியவர்கள் பின்னால உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அப்படியே உட்கார்ந்து ஜோம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம். ஆனா கவனம் செலுத்தணும். கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்வார். என் உள்ளத்தை பண்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. இது பண்படுத்தப்பட்டுருச்சுன்னா விதைக்கப்படுகிற வசனம் நல்லா வளரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்த அபிஷேகம் பயங்கரமா கிரியை செய்யும். அபிஷேகம் இவ்வளவு வல்லமையா இருக்கு, ஆனா கிரியை நடக்க மாட்டேங்கன்னா களம் சரியா இல்ல. களம் சரியாகட்டும். ஆண்டவரே, இந்த 2ஆம் மைல் பயணத்துக்கு என்னை நீர் தயார்படுத்தும் அப்பா. என் உள்ளத்தை திறக்கிறேன் அப்பா. எனக்கு சுயம் நிறைந்து கிடக்குதே அப்பா. அந்த 1ஆம் மைல் பயணத்தை ஒழுங்கா செய்ய விடாம சுயம் கட்டி போட்டிருக்குதே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அக்கினி அந்த சுயத்தை சுட்டரிக்கட்டும். சொல்லுங்க அந்த வார்த்தைகளையே சொல்லி. ஆமை, நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள் திட்டமா கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவர் பெரிய நோக்கத்தோடு தான் உங்களுக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். கண்டிப்பா கட்டுகள் அவிழ்க்கப்படும். சுய நலம் என்கிற சங்கிலி இன்னைக்கு தெரிச்சு போம். ஹல்லேலூயா. என் கடமையை நிறைவேற்றி நிற்கிறேன் என்கிற கட்டும் இன்றைக்கு அவிழ்க்கப்படும்.
ஹல்லேலூயா. பிறர் நலம் கருதுவேன், பிறர் பாரத்தை சுமப்பேன், பிறருக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்குள்ள மிக மேன்மையாய் தருவாராக, மிக மேன்மையாய் தருவாராக. மன்னிப்பேன் மன்னிப்பேன், மன்னித்து மறப்பேன். ஹல்லேலூயா. சகிப்பேன் என்று மட்டுமல்ல, உண்மையாய் மன்னித்து விடுவேன், மன்னித்து விடுவேன். அவனை மன்னிக்காம வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? மன்னித்து விடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஊழியம் செய்யுங்கப்பா, ஊழியம் செய்யுங்கப்பா, உள்ளங்கள்ல ஊழியம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. பிறருக்கு இடரல் உண்டாக்காமல் வாழ்வேன். அறிந்தோ அறியாமலோ என் மூலம், என் வார்த்தை, என் செய்கை மூலம் யாருக்கும் இடரல் வரவே கூடாது, வரவே கூடாது. அதற்குரிய உணர்வை எனக்குள் தந்துவிடும். உணர்வுள்ள நிலமாக இந்த இருதயமாகிய நிலத்தை இப்பொழுது மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ரிகபாலா துனகந்தரா ஷபலபா ரபௌதரா. ஆமேன் ஆமேன் ஆமேன். தகப்பனே, உடைய பிள்ளைகள் இருதயத்தை திறந்து செபித்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல நிலங்களாக பண்படுத்திவிடும், பண்படுத்திவிடும், பண்படுத்திவிடும். கிறிஸ்துவின் சீஷத்துவ இருதயமாக எல்லா இருதயங்களை பக்குவப்படுத்தி விடும், பக்குவப்படுத்தி விடும். ஒவ்வொரு நாளும் நீர் போடுகிற வசனம் அப்படியே முளைத்தெழும்பணும். உங்க கிரியைகள் அப்படியே எழும்பி வந்து பலன் செய்யணும். ஹல்லேலூயா. நீங்க தருகிற வரங்கள், வல்லமை, அபிஷேகம், ஆமை, நல்ல கிரியை செய்யணும், நல்ல கிரியை செய்யணும். ஆண்டவர் தரக்கூடிய அறிவு, ஞானம், நல்ல கிரியை செய்யணும். க்ளோரி 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 க்ளோரி. எங்களை திறக்கிறோம், எங்களை திறக்கிறோம். திராணிக்கு தக்கதாக கொடுக்கவும், திராணிக்கு மிஞ்சி கொடுக்கவும். ஹல்லேலூயா. அந்த கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். அந்த மனப்பான்மை உண்டாகட்டும். உலதல ஹதல துலபதல பகபல பௌரியா உரபா ரபா 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 நபௌஷல பௌதர ஹந்தல ரியாலபா ஷலபதுரியா. ஊழியம் செய்ய விருப்பம், ஆனா பாட அனுபவிக்க விருப்பம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவரை நீங்க எப்படி நடத்துறீங்களோ அப்படி நடத்துங்கப்பா. இதோ உங்க கையில என்ன தருகிறேன் அப்பா, இதோ உங்க சித்தத்துக்கு என்ன கம்ப்ளீட்டா தருகிறேன். குடும்பமா தருகிறோம், என்னை நான் தருகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபையில எந்த ஊழியம் செய்யணும், சபைக்கு வெளியே எந்த ஊழியம் செய்யணும். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஃபுல் டைமா வரணுமா? இதோ ரெடி அப்பா. நீங்க எதை சொல்றீங்களோ அதை செய்யத்தான் நான் இருக்கிறேன் அப்பா. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வட இந்தியாவுக்கு போகணுமோ? ஆமேன். எவர் ரெடி அப்பா, ரெடி அப்பா, ரெடி அப்பா. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம்ப்பா. ஆமேன். நீங்க அனுப்புங்க, நாங்க போகிறோம்ப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடு பரனே அன்பாய் அழைத்தீர். பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடு பரனே அன்பாய் அழைத்தீர். வீடும் நாடும் இனம் ஜனம் யாவும் மறந்து நான் இயேசுவை உம்மை பின் செல்ல. அறிக்கை செய்து பாடுவோம். பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பிறன்பிதுவி. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பிறன்பிதுவி. சந்தோஷத்தோடு என் ஜீவனை ஊற்றிட, சந்தோஷத்தோடு என் ஜீவனை ஊற்றிட சுவிசேஷ சேவையிலே நம்மை வாழ வைத்த சுவிசேஷத்துக்கு நம்முடைய ஜீவனை கொடுக்க, பலனை கொடுக்க, நேரத்தை கொடுக்க ஆயத்தப்படும் சகோதரா. ஆத்துமாக்கள் அழிகிறார்கள், இயேசு பற்றி சொல்ல ஆள் இல்லை. நீங்க என் மேல பாராட்டின அன்புக்கு ஈடாய்
எதையும் செய்யலாம். எதை செய்தாலும் ஈடாகாது. நீங்க எதை விரும்புறீங்களோ சொல்லுங்க, ஏவுதல் தாருங்க, செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். அந்த 2ஆம் மைல் பயணத்துக்கு என் உள்ளத்தை தகுதிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி. ஆமென், 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 ஆமென். glory, 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 glory. hallelujah. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நல்ல ஸ்தோத்திரங்கள் பண்ணுங்க. அந்நிய பாஷைகள் பேசுங்க. ஆமென். ஸ்தோத்திரங்களும் அந்நிய பாஷைகளும் பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இதுவரை திறக்கப்படாத உள்ளங்களை திறந்து உள்ளே இறங்கி நிலத்தை பண்படுத்துவாராக, ஜீவ விதைகளை விதைப்பாராக. நல்ல விருப்பங்கள் என்கிற விதைகள் விதைக்கப்படட்டும், தரிசனம் உண்டாகட்டும், திட்டங்கள் விதைக்கப்படட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும், முளைத்து எழும்பட்டும். glory, glory, glory. hallelujah. சபைகள் எல்லாம் எழுந்து பிரகாசிக்கட்டும். சாட்சியின் வாசனை அப்படியே சமூகத்துக்கு வீசட்டும். கொஞ்சம் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பரிசுத்தாவின் கிரியைக்கு எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ திறந்து கொடுங்க, விட்டு கொடுங்க. glory, 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 glory. hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே, ஆவியானவரே, ஒரு விசை ஆட்கொள்ளுங்க தகப்பனே. இதுவரை ஆட்கொள்ளப்படாதவர்களை ஆட்கொள்ளுங்க. ஒன்று இறங்கி ஒரு கிரியை நடப்பித்து விடுங்க. ஜீசஸ், hallelujah, hallelujah. உள்ளம் மாறணுமே, சீசத்துவ உள்ளமா மாறணுமே, கிறிஸ்துவின் தன்மை வரணுமே. ஜீசஸ், thank you, thank you, thank you, thank you. hallelujah, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை தருகிறீர். அதிலே இந்த குன்னியோடு கன்வென்ஷன் ஒரு ஆசீர்வாதம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதிலே தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் செய்த கிரியைகளுக்காய் நன்றி. எங்களுக்குள் விதைத்த வார்த்தைகள், விருப்பங்கள், வரங்கள் என்று சொல்ற பல விஷயங்களுக்காக நன்றி. இவைகளை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கை பிரகாசம் ஆகவும் அது இருளில் இருக்கிற அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கவும் உதவி செய்யும். ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளும் இந்த மண்ணுலக வாழ்விலே மாம்ச சரீரத்திலே வாழும்போது எவ்வளவோ நெருக்கங்கள், பாரங்கள், வியாதி, பிரச்சனைகள், இல்லாமைகள், நெருக்கங்கள் பலதும் இருக்கிறது. ஆனால் எங்கள் சிலுவையை சந்தோஷத்தோட சுமந்து உங்களை பின்பற்ற கிருபை தாங்க. அதோடு நிறுத்தாமல் பிறர் பாரத்தை சுமக்கிற அந்த கிருபை எங்களுக்கு அதிகமாய் பெருகட்டும். யாதொருவருக்கு இடரல் உண்டாக்காமல் வாழுகிற கிருபை பெருகட்டும். திராணிக்கு மிஞ்சியும் கர்த்தருக்காகவும் பிறருக்காகவும் கொடுக்கிற கிருபை உண்டாகட்டும். ஊழியத்திலே யார் மூலம் பிரச்சனை வரக்கூடாதோ அவங்க மூலமே எங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுதும் நின்று நிலைத்து பொறுமையோடு நிதானத்தோடு இந்த 2ஆம் மைல் பயணத்தை சரியாய் செய்து மகிமையிலே முடிசூட்டப்படத்தக்கதாக எல்லாருக்கும் கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வாதத்தோடு அனுப்போம். அப்பா, இந்த குன்னியோடு சபை இந்த வருஷம் ஒரு பெரிய வளர்ச்சி காண வேண்டும். எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் வாழ்விலும் உண்டாகணும், குடும்பங்கள்ல உண்டாகணும். பாஸ்டர் குடும்பத்துக்கு ஒரு விசேஷித்த அற்புத சுகத்தை தந்து எல்லா நிலையிலும் எழுப்பி நிறுத்தம். அசிஸ்டன்ட் ஊழியர் குடும்பத்தை ஆசீர்வதியும். மேடையில் இருக்கிற அன்புக்குரிய எல்லா ஊழியக்கால் குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த வட்டத்தின் கீழான அனைத்து சபைகளிலும் இன்று முதல் நிச்சயமாய் ஒரு ஆச்சரியப்படத்தக்க கிரியை உண்டாகணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஸ்தாபனத்திலே ஒரு பெரிய சந்தோஷம், வளர்ச்சி உண்டாகட்டும். இந்த குன்னியோடு வட்டம் ஒரு அஸ்திபாரமான வட்டம். இதிலே இன்னும் அதுக்கேற்ற கிரியைகள் பலமாய் உண்டாக உங்க கரத்திலே நாங்கள் தருகிறோம்ப்பா. தொடர்ந்து ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இவைகள் மூலம் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த வட்டத்தின் சபைகளோடும், இந்த ஸ்தாபனத்தின் ஊழியங்களோடும், எல்லா தேவ மக்களோடும் நிறைவாய்
உண்டாயிருப்பதாக. ஆமேன்.